அதர்வாவோட இதே முரளி மூவில இருந்து அடுத்த சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ரஹ்மானோட ஆக்டிங்ல அனோமின்னு ஒரு படம் ஒன்று வரப்போகுது. இந்த படம் February 6 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட்டகத்தி தினேஷோட கருப்பு பல்சர் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. சிம்புவோட சிலம்பாட்டம் படம் February 6 ரீரிலீஸ் ஆக போறது நியூஸ் இப்ப வந்திருக்கு. துல்கர் சல்மான் அண்ட் மிர்னால் தக்கூர் காம்போல ஆல்ரெடி சித்தாராமா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டும் ஆச்சு. இப்ப இவங்க 2 பேர் காம்போல திரும்ப ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. இது சித்தாராமம் 2வா என்னன்னு இப்போதைக்கு தெரியல. ஆனா சித்தாராமம் 2வா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இவங்க 2 பேர் காம்போல திரும்ப ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. அது என்ன படமா இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். விஜய் சேதுபதியோட காந்தி டாக்ஸ் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. January 30 மூவி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் பத்தி கோர்ட்ல என்ன சொன்னாங்க நேத்து நான் சொல்லிருப்பேன். திரும்ப கேஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு வந்துருக்கிற நியூஸ் என்னன்னா, KVN ப்ரொடக்ஷன் அந்த கேஸை வாபஸ் வாங்க போறதா நியூஸ் வந்திருக்கு. கேஸை வாபஸ் வாங்கிட்டு ரிவைசிங் கமிட்டி மூலமா போறதா நியூஸ் வந்திருக்கு. ரிவைசிங் கமிட்டி மூலமா போனாங்க அப்படின்னா மூவில நிறைய சீன்ஸ் கட் பண்ணப்படும், நிறைய சீன்ஸ் மீட் பண்ணுவாங்க. குறிப்பா பொலிட்டிக்கல் டயலாக் அண்ட் சீன்ஸ் எல்லாம் மோஸ்டா கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மீட் பண்ணுவாங்க. இதை தான் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம் அடுத்து இதை பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இது நல்ல விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை அவங்க கேஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு படத்துக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஜனநாயகன் படத்தை முன்கோள் காட்டி பின்னாடி வர படத்துலயும் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். ஆனா இவங்க ரிவைசிங் கமிட்டி மூலமா போனாங்க அப்படின்னா அடுத்து வர எந்த படத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்களும் இதே மூலமா தான் போயாக்கணும். என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கட் பண்ற மீட் பண்ற சீன்ஸ் எல்லாம் முன்னாடி அவங்க பண்ண சொல்லிட்டு சர்டிபிகேட்டாவது கொடுத்துருக்கலாம். ஆனா ரிலீஸ் வரைக்கும் அவங்க சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனையா மாறிச்சு. நெல்சனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. நெல்சனோட அடுத்த படம் ஜூனியர் என்டிஆர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. நெல்சனோட லைனப் பத்தி நான் ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் சீக்கிரமே. பராசக்தி படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா, பராசக்தியோட வசூல் என்ன, மதராசியோட வசூல கேக்குறீங்க. மதராசி படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அவங்க சொன்னாங்க. ட்ராக் ரிப்போர்ட் படி 98 கோடி. பராசக்தியோட ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. படம் இன்னும் ஒரு சில தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ ஃபைனல் ரிப்போர்ட் வந்ததை நான் சொல்றேன். படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா தான் போயிருக்கு. STR 50 படம் என்னாச்சு, ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து படம் அடுத்து ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்றாங்க. இந்த படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். தேசிங் பெரியசாமி அடுத்து மணிகண்டன் வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறத நியூஸ் வந்திருக்கு. சிம்புவங்க வேற மூவிஸ் போனதுனால தேசிங் பெரியசாமி அந்த படத்தை எடுக்க போறத நியூஸ் வந்திருக்கு. சோ அஸ்வந்த் மாரிமுத்து படத்தை முடிச்சுட்டு தான் STR 50 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். January 30 துரந்தர் மூவி OTTல வரப்போது. தமிழ்ல அப்ப வருமா, இன்னொரு ஹாலிவுட் படம் ஒன்று தமிழ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். துரந்தர் மூவி தமிழ்ல வருமாங்கிறது இப்போதைக்கு தெரியல. மோஸ்டா டப் பண்ணி விட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்குங்கிறப்போ அவங்க டப் பண்ணி விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. டப் பண்ணி விட்டாங்கன்னா அப்ப நான் சொல்றேன். கல்கி 2 அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சீக்கிரமே மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை டைரக்டரே கூட சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கான போது நேத்தி வீடியோல இருக்கு. சோ கரெக்டா நேத்தி வீடியோ பாருங்க. ஒரு மூவி எடுக்கும் போது அந்த மூவில இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும், வைரல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மூவில ஒர்க் பண்ற ஒரு சிலரால தான் அது லீக் பண்ணப்படும். ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க லீக் பண்ணிருவாங்க. இல்ல இந்த ஹீரோவோட படத்தை அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால கூட அவங்க லீக் பண்ணலாம். ஜனநாயகன் படத்துக்கு UA சர்டிபிகேட் வேணா, A சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா அவங்க கொடுப்பாங்களா, அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சென்சார் சர்டிபிகேட் அவங்க கொடுக்கலங்கிறதா பிரச்சனையாவே ஃபர்ஸ்ட் மாறிச்சு. January 9 வரைக்குமே அவங்க சென்சார் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையா மாறிச்சு. சோ அவங்க A சர்டிபிகேட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதாச்சும் ஒரு சில சீன்ஸ் கட் பண்ணிட்டு UA சர்டிபிகேட் வாங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க சென்சார் சர்டிபிகேட்டே கொடுக்கல. படத்தை பார்த்துட்டு ரொம்ப நாளாவே. புஷ்பா 3யோட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஆனா ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஜனநாயகன் மூவில யார் யார் கேமே பண்றாங்க அப்படின்னு. அந்த வீடியோ பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அதாகப்பட்டது மகாஜனங்களே. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.